அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடசாலையில் பல பல குறைபாடுகள் பார்க்கும்போது இன்றைக்கு தான் எங்களுக்கு தெரிகிறது. ஏனென்று சொன்னால் உண்மையில கணவர் என்ற இலக்கம் 3 தமிழ் மகா வித்தியாலயம் நமதுகளை என்ற பாடசாலைக்கு நாங்கள் இன்றைக்கு முதலாக வருகை தந்திருக்கிறோம். பிரகாஷ் ஐயா அவர்கள் அதிபர் அவர்கள் வந்து 2 வருடத்துக்கு முன்னாடி எங்களிடம் பல உதவிகள் உங்களுக்கு கேட்டிருக்கும் போது நாங்களும் ஐயாட்ட சொல்லியிருந்தேன், ஐயா எங்களுக்கு என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வீடியோ எடுத்து இருந்தால் தான் நாங்கள் பாட்டை செய்யலாம் என்று நான் ஐயாட்ட சொல்லியிருந்தேன். நாங்கள் பேசுகிறத பார்த்து கொஞ்சம் சொல்லிக்கக்கூடாது, நாங்கள் அந்த பேச்சாளர் இல்லை, நாங்கள் ஒரு தாராளமான மனுஷன். அந்த வகையில் ஐயா வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் முதல் எங்களிடம் வந்து ஒரு உதவி ஒன்று கேட்டிருந்தாங்க. உண்மையிலே குடிதண்ணி கிடைக்க வந்து இருக்கிற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அதிபர் அவர்கள் கேட்டிருந்தாங்க. நாங்கள் உடனடியாக துவிச்சண்ணா மோகனமூர்த்தி அண்ணா, இந்த துவிச்சண்ணா என்ற பேர் வந்து அண்ணாவுக்கு நாம் வச்ச பேர் தான். ஏன் சொல்றேன், எங்களுடைய ஆரம்பத்தில் வந்து 2022ஆம் ஆண்டு அண்ணா வந்து எனக்கு அறிமுகமாகினவர். முதலாவதாக ஒரு பாடசாலை மாணவிக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லி பேசுகளை பார்த்துட்டு உடனடியாக அண்ணா வந்து காசு போட்டு நாங்கள் அந்த சைக்கிளை வாங்கி கொடுத்திருந்தேன். அதுக்கு பிறகு படிப்படியாக அண்ணா வந்து சின்ன சின்ன உதவியெல்லாம் இதன் மூலமாக செய்து வந்த வளமை. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு நாங்கள் வந்து அண்ணா மூலமாக முதலாவது இல்லம், அதாவது 10 லட்சம் ரூபா உரிய இல்லங்கள் வந்து நாங்கள் முதலாவது இல்லமாக நாங்கள் கட்டி அதை கையெழுத்து கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு இந்த மலையகம் மக்கள் படும் பாடுகளை பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலே நாங்களும் அங்கிருந்து வரும்போது மோட்டார் வெஹிக்கிள் நாங்கள் வரும்போது உயிரை கையில பிடிச்சித்தான் நாங்கள் நம்ம வந்து சேர்ந்தாங்க. ஏனென்றால் உண்மையிலே வெட்டி பார்த்தா கிணத்துக்குள்ள எட்டி பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. அப்படி ஒரு மலையக மக்கள். நான் வடக்கு கிழக்கிலே பார்க்கும்போது பாதிக்கப்பட்டதை பார்க்கும்போது மலைய மக்கள் எங்களுக்கு உண்மையிலே ஒரு கஷ்டப்பட்ட மக்கள் என்று எங்களுக்கு நல்லா பார்த்துட்டேன். நேற்று இருந்து பார்த்துட்டேன். நாங்கள் அப்போ அறிவித்த கேட்டுனா, ஐயா நாங்கள் போப்புறோம், ஐயா வந்து யார் வரையில நாங்கள் போப்புறோம், ஐயா அங்கே பயமாறிச்சு ஐயாண்டான். இல்லை நம்ம இங்கே பயப்படாங்க வாங்கன்றாரு. என்னோட கூட வந்த நண்பன் சொல்லியிருந்தார், நீ மோட்டர் பைக்கில் பார்த்த ஒரு உஜ்ஜலம் ஒன்று பொண்ணு பார்க்காம மோட்டர் சைக்கில் பார்த்து விடன்றாரு. எனக்கு என்னன்னு சொன்னால் அந்த மோட்டர் சைக்கிள் ஓடுறா இந்த நிற்பாட்டி பார்க்குறேன் அந்த மாதிரி ஒன்றுமே எனக்கு விளங்கல. எனக்கு நானும் மேலே இந்த அவர் வந்து இந்த நண்பன் வந்து இந்த நாஞ்சால சிறு பார்த்தா இதில் பிடிச்சிடுவார். இதை பிடிச்சிட்டு வந்து தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து சேர்ந்தாங்க. அவ்வளோ கஷ்டம். உண்மையிலே அண்ணா வந்து பல முதலாவது இல்லம் வந்து 2024ஆம் ஆண்டு கட்டப்பட்டு 2வது இல்லம் வந்து அடிக்கடியான வீடு தேடி வருவாங்க. அழிவு முறையோடு தேடி வந்து நாங்கள் என்ன செய்கிற சொல்கிற இடங்கள் தெரியாது. நாங்கள் வந்து அரசியல்வாதி மாதிரி நாங்கள் இல்லை. நாங்கள் வந்து ஒரு நேர்மைக்குள்ள உண்டு. அதாவது ஒரு ஏழைக்கு ஒரு உதவி கேட்டால் அந்த உதவியை செஞ்சு கொடுக்குறதாங்கிற வளமை. ஏனென்றால் இந்த சுவிசர்னா வந்து உண்மையிலே 4 இல்லம் வந்து 3 இல்லத்தை நாங்கள் கையளிக்கப்பட்டிருக்கு. 10 வீடு தந்திரியாரம் தான். அதில் வந்து நான் 3 இல்லம் வந்து கையளிக்கப்பட்டது. இந்த 7 வீடு நாங்கள் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பு காஞ்சிரகுட ராமாட்சி வித்தியாலயத்திலே கூட எங்களுக்கு சுவிச்சர்னா வந்து முதலாக தாரணிய மாணவர்களை உருவாக்கி இன்றைக்கு அந்த பாடசாலையில் வந்து இப்போ அண்ணார பேர் வைக்கிற அந்த தாரண மாணவர்களுக்கு அண்ணார பேர் வைக்கிறதுக்கு தான் முன்வந்தவங்க. நாங்கள் சொல்லி நாங்கள் எங்களுக்காக நான் தேவையில்லை. அப்படியே அந்த பாடசாலையில் அப்படியே பரவாயில்ல குறைபாடு இருக்கும் போதும் அந்த சுத்து மதில் வேலிகள் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருந்தாங்க. அதையும் கூட நாங்கள் 50 லட்சம் ரூபா அரசாங்கம் வந்து இப்படித்தானே ஒரு அம்பி வந்து ஒரு 10 மீட்டர் 10 அடி இதெல்லாம் செஞ்சு போட்டு பூச்சி போட்டு 4 வட்டி போட்டு போயிடுவோம். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வந்து வளர்ச்சி ஃபுல்லாக 50 லட்சம் ரூபா பெருமதியான சுத்தமாக நாங்கள் மோனமுத்தி மூலம் செஞ்சாங்க. அதே மாதிரி இப்போ கிளிநொச்சியிலே வந்து நாங்கள் இப்போ இந்த முடிய நாங்கள் வந்து 8ஆம் தேதி 9ஆம் தேதி கிளிநொச்சி பயணமாகிறோம். கிளிநொச்சியிலே வந்து வேலை நடந்து கொண்டிருக்கு. அப்படி உண்மையிலே
இந்த அண்ணா வந்து என்னன்னு சொன்னா, ஆனா கிள்ளி கொடுக்கிற வாழ்க்கையிலே கிள்ளி கொடுக்கிற இல்ல, 5000 10,000 50,000 என்று போடுற மனுஷனே இல்லை. என்னன்னு சொன்னா, ஒரு உதவி அண்ணா இவ்வளவு வேணும் அண்ணா என்று சொன்னா உடனடியாக 1 லட்சமா 2 லட்சமா 3 லட்சமா 5 லட்சமா 10 லட்சமா நம்ப மாட்டேங்க. நான் வந்து சமூக சேவையில வந்து 6 வருடமாக நான் இந்த சேவை செஞ்சு வருகின்றேன். பல மக்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துக்கிறேன், ஆடு வாங்கி கொடுத்துக்கிறோம், வாழ்வாதாரம் கொடுத்துக்கிறோம், வீடு கட்டி கொடுத்துக்கிறோம். பல மக்களை நாங்கள் முன்னேற்றிருக்கிறோம். அந்த மக்கள் ஒரு சந்தோஷமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து அண்ணாட்ட வந்து கை நீட்டி அண்ணா எனக்கு 10,000 போடு, 1 லட்சம் போடு, 50,000 போடுன்ட்டு இந்த வாழ்க்கையில நான் இந்த பெற்ற அம்மாவான சொல்றேன். இந்த வாழ்க்கையில நான் யார்கிட்டையும் நான் கேட்டது இல்லை. நானும் வந்து சின்ன சின்ன வேலையை நான் செஞ்சு வேணாம் அப்படி கேட்டது இல்லை. ஒரு நாள் வந்து நான் ஒரு பயணம் போகும்போது வீடு கட்டு இந்த சீமெண்ட் ஏற்றி போகும்போது அந்த பைக்கில் வந்து 4 பைக்கு, இந்த வந்த பைக்கில் தான் 4 பைக்கு உடனடியாக கராச்சியில் இருக்கேன். அப்போ அண்ணா ஃபோன் எடுக்காது, நம்ம மேலே நடக்கிறாரு கேட்டாரு. அண்ணா வந்தான், சைக்கிள் 4 பைக் தான் சீமெண்ட் வாட்டை மாற்றி கொடுத்துட்டேன். நான் உடனே சைக்கிளை வீடியோ பார்த்து போட்டு விட சொன்னாரு. அந்த சைக்கிளை சுற்றி இறங்கி விட்டு நான் இப்போ காசு போடுறது கார் எடுக்க தெரிவிக்கணும். நான் சொல்றேன் இல்லைன்னா எனக்கு கார் வேணாது, அந்த பணத்திலே நான் வாழ விரும்பல. இங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனா அங்கே கஷ்டப்பட்டு உழைப்போம், நான் கொஞ்சம் காரை பார்க்கணும். இல்லை அங்கே குடும்பமே இந்த விட இல்லை, அப்படியே கஷ்டப்பட்டு கார் எடுக்க தெரிவிக்கிறாங்க. இல்லைன்னா ஆளுக்கு போனாமல் சொல்லி நான் விட்டுட்டேன். புறவு இடம் வந்து 11 லட்சம் ரூபா காசு எனக்கு நான் போட்டிருந்தாரு. ஒரு காயம் இல்லை, பெரிய பைக்கில் ஒன்று எடுக்கணும் வந்து அந்த பைக்கில் எடுத்து நம்பர் இல்லை, சரியாக நான் வந்திருப்பேன். அப்படியே அண்ணா வந்து உதவி செஞ்சாரு. அதே மாதிரி இப்போ அண்ணாட நோக்கம் வந்து பல இடங்களில் வந்து நாங்கள் மட்டக்களப்பு மட்டுமில்லை, நான் திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சிருக்கிறேன், கிளிநொச்சி செஞ்சிருக்கிறேன், நான் மலையாளம் வந்திருக்கிறேன். இப்போ வவுனியா மண்ணா யாழ்ப்பாணம் இல்லை, நாங்கள் இப்போ அண்ணா மூலமாக உதவி செய்யறதுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறேன். உண்மையிலே ஒரு மனிதன் பிறக்கும் போது ஒரு பெருங்கலியோட பிறக்கின்றான், அவன் இறக்கும் போது பெருங்கலியோட இறக்கின்றான். நான் வந்து ஒரு காரணத்துக்காக நான் ஒரு கோடீஸ்வரன் சொல்லுவோம், எனக்கு ஒரு நல்ல சொத்து கிடக்கு, நல்ல வாகனம் கிடக்குன்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து இறந்துட்டோம் என்று சொன்னால் என்ன, எனக்கு வந்து வாங்க போறாங்க இந்த ஒரு பொட்டியும் ஒரு உடுப்பு நம்ம வாங்க போறாங்க, இந்த பொருளையும் இந்த சொத்து பத்தை கொண்டு உங்களுக்கு அடக்கம் செய்யப்படுறாங்களா? இல்லை, நான் மட்டும்தான் போகிறேன். அதே மாதிரி அந்த பணங்களை பார்க்காம ஒரு இதையும் பார்க்காம ஏழை மக்களை வாழ வைப்போம் என்ற நோக்கத்தோடு அண்ணா வந்து என்னோட 4 வருடமாக இந்த சேவையை செஞ்சு கொண்டு வருகிறான். நான் 10 வீடு முடியும், ஒரு 10 வீடு செய்யணும் என்ற ஆசை அண்ணா விதிக்கு. ஆனால் அது மலைய பக்கம் கஷ்டப்பட்ட மக்களுக்கு செய்யணும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஏனென்றா பார்க்கும்போது இந்த மலையத்தில் பார்க்கும்போது எங்கட ஊர்லேருந்தா எங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற அதாவது நம்ம தொந்தரம் அம்பலாந்துற அந்த கிராமத்தில் இந்த மலைய பக்கம் வந்தாங்கிட்ட வந்து எட்டி பார்த்தாங்கடா உண்மையில காற்று அடிச்சு போயிடும். அப்படி ஒரு பகுதி இந்த பகுதி. அப்படித்தான் நாங்கள் 2க்கும் வந்தது. அப்போ நண்பன் சொன்னேன், இப்படி இங்கே பாரு இதில் பாருங்க. இல்லை அவர் பார்க்கல. ஆட்டோன்னா வந்து இந்த மாதிரி தான் அண்ணா கொண்டு வந்து சேர்த்துறது எங்களுக்கு தெரியல. மட்டக்களப்பு இதுக்கு டிரைவர் மாதிரி வாகனங்கள் முன்னே அந்த வாகனம் வந்து கிணத்து காம்பளம் போல இருக்கு பார்க்குறது. நாங்கள் அந்த வாகனத்தில் ஏறத்தை விட நடந்து வர கண்டம். ஏன்னா இங்கே வந்து இந்த வாகனத்தில் நாங்கள் வரணும். அப்படி ஒரு மலையத்தில் வந்து நாங்கள் பார்க்கும்போது பல கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே நாங்கள் தேர் மூலமாக இப்போ நாங்கள் இந்த குடிநீர் ஐயா தேர் கேட்டிருந்தாங்க. உடனே இஷ்டாண்டம் அதையும் தேர் நம்பிக்கை இருந்தாங்க, அதையும் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் கூடியது உடனடியாக தேரை கொண்டு கேட்க நாங்கள் உடனே நான் தேர் நாங்கள் உடனே இல்லைன்னு சொல்லல, நான் செஞ்சு கொடுத்தனாங்க. நான் ட்விட்டர் தான் மூலமாக செஞ்சு கொடுத்தாங்க. உண்மையிலே இப்படி ஒரு அண்ணா கிடைத்தது கடவுள் கொடுத்த வரம் எனக்கு. ஏனென்றால் நான் செய்கிற சமூக சேவையில வந்து இன்னும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. புலம்பெயர் நாளில் வந்து 10,000 அப்படி இருக்காங்க, உதவி செய்யறாங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த அண்ணா வந்து உதவி செய்யறது. இந்த அண்ணாவுக்கு வந்து வயசு 65 வயசு, 64வது வயசு. நாங்கள் போன வருஷம் கொண்டாடினோம், இந்த போன மாதம் கொண்டாடினாங்க, 6ஆம் மாதம் கொண்டாடினாங்க. இப்போ 65வது வயசு தொடங்குது. இந்த 65 வயசுலேயே வந்து அண்ணா வந்து உண்மையில எனக்கு மட்டுமல்ல, அவர் யாழ்ப்பாணத்தை முறைக்கு போல செஞ்சிருப்பாரு. ஆனால் செஞ்சிருந்தாலும் அவர் இப்படி செஞ்சிருக்க மாட்டார். ஆனால் எனக்கிட்ட வந்து அண்ணா வந்து இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ள எனக்கு மக்களுக்கு செய்ய அனுப்பப்பட்ட பணங்கள்ல 1 கோடி ரூபாய்க்கு மேலே தான் நான் அனுப்பியிருக்காரு. அப்படி அனுப்பி செய்கிறாரு. ஆனால் அரசாங்கமும் இப்படி அண்ணா உதவி செய்கிற மாதிரி அரசாங்கம் செய்யாரு. அப்படி ஒரு இது. நாங்கள் இந்த மலையாளத்துக்கு வந்தது உண்மையில பெரிய சந்தோஷம். நான்
பேர் வந்து உடனே கேட்டிருந்தா தம்பி கை கட்டலையா சிவலாம் இருக்கலையா நான் என்னண்டா இந்த பேர் வந்து ஏழைகளின் நண்பன். நான் அன்று வரையும் நான் இப்படித்தான் நடப்போக மாறுறேன். ஏன்னா ஏழையின் நண்பன்டா ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு நண்பன் நான். அப்ப அதனால வந்து ஒரு ஏழையா இருக்கக்கூட அந்த மக்கள் நல்லா இருந்தா நாங்க என்னண்டா சந்தோஷமா போக விட மாட்டோம். மக்கள் அப்படி இல்லை. நம்ம இன்றைக்கு சாப்பிட கூட வசதி இல்லாம மக்கள் அப்படி கஷ்டத்தில் இருக்கு. அதுக்காக நான் வந்து நான் ஏழை நண்பன் என்று பேர் வச்சு அதனால நான் இப்படி செய்தேன். அதுக்காக நாங்கள் இப்படி மட்டக்களப்பில் இன்று வந்திருக்கோம் என்று சொல்லி எல்லாரும் குறை நினைக்கக்கூடாது. இந்த இலை நண்பன் என்ற அடையாளத்தை நான் செய்யணும் என்ற நான் இப்படி செய்கிறேன். நான் இந்த இடத்துல உண்மையில நான் வந்து பெரியாரா பேச்சாளர் இல்லை. என்னண்டா அதிகமாக பேச சொல்லித்தான் பேசுறேன். ஏன்டா நான் அண்ணா வந்து நான் உண்மையில இந்த அண்ணா வந்து நான் பாராட்டவும் எல்லாரும் அண்ணாவுக்கு உண்மையில ஒரு என்ன சொல்றேன். இப்போ பில்லி கொடுக்குற அந்த வாழ்க்கையில் இல்லை. உண்மையிலே அந்த கடவுளான சொல்றேன், பில்லி கொடுக்க மாட்டேன், அள்ளி தான் கொடுப்பாரு. அப்படி ஒரு நான் இப்போ வீடியோ கால் நான் காட்டுனேன். அது என்ன நம்ம உனக்கு இப்படியெல்லாம் செய்யறாங்களா, இப்படியெல்லாம் வர வைக்கிறேன். எனக்கு இப்போ இப்படியெல்லாம் வர வைக்கிறது வந்து இந்த வாழ்க்கையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் எனக்கு நடக்கல. உண்மை நான் இப்படி செஞ்சிருக்கல. எனக்கு ஆனால் அதிபரை வந்து அதிபரை நன்றி சொல்லணும். அதிபரை வந்து அப்படி கஷ்டப்பட்டு 20 எங்களுக்கு இந்த இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு நன்றி சார். அப்போ நான் சொன்ன அறிவித்தேன், நான் வரல சார், நீங்கள் அதை ஆரம்பிச்சு போட்டு நீங்கள் வீடியோ எடுத்துங்க அனுப்பிவிடுங்க. அது நாங்கள் ஆனால் இல்லை நீங்கள் அவ்வளோ பாடசாலையை பார்க்கணுமாட்டு அண்ணா சொல்லி தம்பி உங்களுக்கு போயிட்டு வாங்கட்டு. உண்மையிலே நாங்கள் வரும்போது மோட்டர் பைக்கில் அமர்ந்தாங்க. உண்மையிலே உயிரை கையில் பிடிச்சிட்டு அமர்ந்தாங்க. அந்த மலை சுற்றுவட்டத்துக்கு போகிறோம். அங்கால போனால் தான் உங்களோட மனசு இவ்வளோ நிம்மதியாக இருக்கும். இப்போ நான் டைம் போயிடும். இப்போ நாங்கள் ஒரு 12 மணிக்குள்ள ஒவ்வொன்றா தான் ஓடிடலாம். ஒரு விளையாட்டு கஷ்டம் எனக்கு பயந்து வந்தேன். அந்த நான் கொண்டு வந்த எனக்கு இல்லாட்டியும் அவருக்கும் தெரியான பயம். அவர் என்ன 40க்கு மேலே மோட்டத்தில் ஓட விட மாட்டாரு. இதில் பிடிச்சிடுவார். இதில் பிடிச்சி சாதிக்குவார். இப்படி விளையாடுவார். ஓடாத இல்லை நம்ம மெல்ல போவோம். ஆனால் 245 கிலோமீட்டர் தான் நாங்கள் மட்டக்களப்பு இந்த இடத்துல வந்ததுக்கு வந்து கலந்து வந்து உங்களோட தோளோடு தோல்ண்டு உங்களோட நிகழ்ச்சியில பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கணும். கஷ்டப்பட்ட மக்கள், நல்ல வறுமையில் இருக்கிற மக்கள் நான் அறிவிட்ட சொல்லியிருக்கிறேன். இன்னும் பாடசாலைகளுக்கும் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து கேட்டிருந்தவங்க சொல்லியிருந்தாரு. பெரிய தொகை கேட்டு சொல்லியிருந்தாரு. அந்த பெரிய தொகைக்காக நாங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லலை. நான் சேர்த்து சொன்னேன், நீங்க குடிநீர் ஆரம்பிங்க, நாங்கள் நேரில் இருக்க வாரம் வந்துட்டு பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு நானும் கதைக்கு செஞ்சாரன். அதுக்கப்புறம் அண்ணாங்கள் அனுப்புனவர் போய் பாருங்க, நம்பி பார்த்துட்டு சொல்லுண்டு. இப்போ நான் அண்ணாவிட்ட ஏதோ காட்டி போட்ட அந்த வீடியோவில் அனுப்பியிருக்கேன். அந்த நேரத்தில் வந்த வீடியோவில் அண்ணா பார்த்துட்டாரு. அப்படி பார்த்து இப்போ அண்ணா வந்து தம்பி இப்படி போய் சேர்ந்துட்டாங்க. அவருக்கு அவர்த அந்த நோக்கம் என்னண்டா, நீங்க உதவி செய்யாதையும் பரவாயில்ல, நல்லா இருக்கணும் பண்றான். அதனால நோக்கம் இப்போ இந்த காலையிலும் கூட கேட்குது, தம்பி சாப்பிட்டையா தான் ஒரு ஜியாதான் கேட்டு தம்பி சுகாய்ப்பாரு. ஆனா ஒரு நாளையில வந்து 4 வருஷத்துலயும் ஒரு நாளையில வந்து எனக்கு ஒரு கதை கூட கட்டிக்க மாட்டாரு. அப்படி அண்ணா இந்த இடத்துல நான் வந்ததுக்கு காரணம் நான் இல்லை, அதிகாரம் இல்லை, அண்ணா. ஏனண்டா இப்ப அண்ணார உதவி இல்லைன்னு சொல்லிதான் நாங்க இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. அது பிரச்சனை. எல்லாருக்கும் நன்றி. நான் இந்த இடத்துல வருகிறதுக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கும் நீங்களும் எனக்கு ஒரு சகோதரமாயிட்டான். சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாடசாலைக்கு வருகை சென்று கண்ணன் அவர்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு பாடசாலையினுடைய நிர்வாகம் மற்றும் பாடசாலை சமூகம் ஒன்றாக இணைந்து அண்ணாவை கௌரவிப்பதனுடைய கடமையாக இருக்கின்றது. அந்த பாடசாலையுடைய அதிபர் மற்றும் பிரதி அதிபர் ஏனைய ஆசிரியர்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு இந்த வேலைக்கு அழைக்கின்றோம். அனைத்து ஆசிரியர்களையும் நாங்கள் அன்போடு இந்த வேலைக்கு அழைக்கின்றோம். அண்ணாவை நாங்கள் கவனிக்கப் போகின்றோம். போராடி அறிவித்து பாடசாலையுடைய அதிகாரிகள் அவருக்கான கவனத்தை நாங்கள் வழங்குவோம். போராடி அறிவித்து அவருக்கான சின்னத்திலையும் நாங்கள் அன்போடு அவர்கள் நாங்கள் தெரிவிப்பதற்காக தயாராக இருக்கின்றோம். பாடசாலையுடைய அதிபர் அவர்கள் இதுவரை கொடுக்கிறாருங்க. அடுத்து பேர் இணைந்து கவனிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக எங்களுடைய அமைப்பினை ராஜேந்திரன் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு கணக்கின்றோம்.
அவருக்கு கண்ணாடி அணிவித்து அவரை கௌரவிப்பதற்காக பாடசாலையினுடைய பிரதி அதிபதிகளாக கல்வி தட்டி அவரை நாங்கள் இதற்கு அனைவருக்கும்